வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். உள்ளாட்சி அமைப்புகளில் இதுதாங்க லாஸ்ட் வீடியோ. இந்த லெசனுக்கு நான் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா, ஜிஎஸ்க்கு நம்ம ஒரு சூப்பர் பிளான் கொண்டு வந்தோம். அதாவது 50 டாபிக் 50 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஃபஸ்ட் டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள். ப்ரீவியஸ் இயர் கொஷினெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக செலக்ட் பண்ணுறோம். அந்த வகையில் இந்த டாப்பிக்கில் ரிப்பீட்டடாக கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த லெசனை என்னால் அவ்வளோ சீக்கிரமாக ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் லெசன் போக முடியலைங்க. ஃபஸ்ட்டு நான் எப்படி படித்தேன்னா அவுட் சோர்ஸு, நெக்ஸ்ட்டு ஸ்கூல் புக்கு, அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். நான் இந்த வேலை தாங்க படித்தேன். நீங்களும் இந்த வேலை படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கொஷின் தான் இம்பார்ட்டன்ட் கொஷின், இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் இல்லை, இங்கே கொஷின் கேட்பாங்க, அங்கே கொஷின் கேட்பாங்க, நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்லவும் இல்லை. ப்ளஸ் நான் அந்த மைண்டில் படிக்கவும் இல்லை. நான் எப்படி படித்தேன்னா ஒவ்வொரு லைனாக படித்தேன். ஏன்னா எந்த இடத்துல எந்த லைனில் நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி தெரியாது. ஸோ ஒரு லைனை கூட நான் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக படித்தேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதே வேலை படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு விஷயம், நான் என்னென்னலாம் படித்தேனோ உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுத்துட்டேன். நான் எந்த மாதிரி ஷார்ட்கட் போட்டு படித்தேன், ப்ளஸ் நான் எப்படியெல்லாம் படித்தேன் அப்படிங்கிறது வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ எல்லாருமே இந்த லெசனை அவ்வளோ சீக்கிரமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெசனுக்கு வந்துடாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு இப்போ முடியலனா கூட நீங்கள் ஃப்யூச்சரில் நம்ம வீடியோவை பார்த்து படிக்கிற வகையில் தான் நம்ம ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு லெசனை பர்ஃபெக்டாக படித்து முடிச்சிடுங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் லெசன் நீங்கள் வாங்க, மெதுவாக வாங்க, அவசரப்படாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடிய முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழ்கண்டவர்களில் இந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்க அமைப்பை கொண்டு வந்தவர் யார்? ரிப்பன் பிரபு. இன்னொரு கொஷினு கேட்பாங்க இதில் எப்படின்னா, உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? அதுவும் ரிப்பன் பிரபு. இங்கே இருக்கு பாருங்க. ரிப்பன் பிரபுவின் 1882ஆம் ஆண்டு தீர்மானத்தின்படி மேற்கத்திய நாடுகளின் மக்களாட்சியின் முறையில் அடிப்படையில் 19ஆம் நூற்றாண்டின் காலிறுதியில் இவ்வமைப்புகள் இந்தியாவில் புத்துயிர் பெற்றன. நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டதால் ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுகிறார். பஞ்சாயத்து ராஜ்யம் துவக்கி வைக்கப்பட்ட ஆண்டு அக்டோபர் 2, 1959. எந்த இடத்துலங்க? ராஜஸ்தான் மாநிலத்தில் நாகூர் மாவட்டத்தில். யாரால் தொடங்கி வைக்கப்பட்டது? ஜவஹர்லால் நேருவினால். இந்தியாவில் பஞ்சாயத் ராஜ் முறையை கொண்டு வந்ததின் முக்கியமான நோக்கம் என்ன? அரசியல் அதிகாரத்தை பரவலாக்கம் செய்ய. பஞ்சாயத்து ராஜ்யம் யாரால் துவங்கி வைக்கப்பட்டது? பண்டித ஜவஹர்லால் நேரு. இது பாருங்க, பஞ்சாயத் ராஜ் 1959 to 2009. பொன்விழா ஆண்டு அக்டோபர் 2, 1959ஆம் நாள் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களால் ராஜஸ்தான் மாநிலம் நகவூரில் பஞ்சாயத் ராஜுக்கு அடிக்கல் நாட்டினார். ஊரக இந்தியாவை ஆள்வதில் இது ஒரு புரட்சிகரமான படியாகும். கிராமங்களின் முழுமையான வளர்ச்சி மற்றும் மக்களின் கைகளில் அதிகாரத்தை அளித்தல் என்ற நோக்குடனான இந்த பயணம் அன்று தொடங்கியது. இந்த ராஜஸ்தான் மாநிலம் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் எந்த மாவட்டத்திலும் கேட்பாங்க. சில இடத்துல பார்த்திங்கன்னா நகவூர்னு கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல நாகவூர்னு கொடுத்துருப்பாங்க, இன்னும் சில இடத்துல நான் நாகாலாந்து அப்படின்ற மாதிரிலாம் நான் படிச்சிருக்கேன். ஸோ அதனால் அது என்ன ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கில் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கோங்க. நாகவூர், நகவூர் எல்லாமே ஒன்று தான். ஆனால் அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அதை நீங்கள் மறக்காமல் பார்த்து வச்சுக்கோங்க. பஞ்சாயத்து முறையை முதலில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் ராஜஸ்தான். இந்தியாவில் முதலாக எங்கு மாநகராட்சி கொண்டு வரப்பட்டது? சென்னை. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷினுங்க. இந்தியாவில் முதல் மாநகராட்சி எது?
மெட்ராஸ். எந்த குழுவின் அறிக்கை பஞ்சாயத் ராஜ் முறையின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது? பல்வந்த்ராய் மேத்தா குழு அறிக்கை. இந்த கொஷினை பாருங்கள். 8 குழுக்களை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எந்த மாதிரியெல்லாம் கொஷின் கேட்பாங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சேம் அதே டைப்பில் ஒரு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. பல்வந்த்ராய் மேத்தா குழுவினை பற்றிய சொற்றொடர்களில் பின்வருவனவற்றுள் எவை சரியானவை? 1வது, 3 அடுக்கு பஞ்சாயத்து முறைமையை ஏற்படுத்துதல். இது கரெக்டு. 1 கிராம பஞ்சாயத்து, 2 பஞ்சாயத்து சமிதி, 3 ஜில்லா பரிஷத். 2வது பாருங்கள், கிராம பஞ்சாயத்துக்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் உருவாக்கப்படுதல். இதுவும் கரெக்டு. என்ன சொல்லியிருப்பேன்னா, கிராம பஞ்சாயத்திற்கு நேரடி தேர்தல் முறையிலும் பஞ்சாயத்து சமிதி ஜில்லா பரிஷத் இவை இரண்டுமே மறைமுக தேர்தல் முறையிலும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அடுத்து, ஜில்லா பரிஷத்தின் தலைவராக மாவட்ட ஆட்சியர் இருத்தல் கூடாது. இது தவறு. ஏன் தவறுனா, ஜில்லா பரிஷத்தின் தலைவர் மாவட்ட ஆட்சியர் தான். அப்போது நமக்கு கூற்று 1 மற்றும் 2 சரி. இப்போ இந்த கொஷினுக்கு உண்டான விளக்கம் நான் பின்னாடி டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். சிம்பிளாகவும் ப்ளஸ் டீட்டெயிலாகவும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்தாவே இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். பாருங்க, பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு. கிராம அளவில் கிராம ஊராட்சிகள், நேரடி தேர்தல், வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி, மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத், மறைமுக தேர்தல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அடுத்து, 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பாக நிறுவப்பட்ட குழு எது? GVK ராவ் குழு. திட்டக்குழு அப்படின்னு கொஷினில் வந்துட்டாவே GVK ராவ் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிடணும். எட்டு குழுக்களை பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் அது எந்தெந்த இயர் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி படிச்சுக்கோங்க. அதில் வந்து கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பாருங்கள், அதில் ஒரு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. பொறுத்துக தான். குழுக்கள் அமைக்கப்பட்ட ஆண்டோடு பொறுத்துக. பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957. 2வது, அசோக் மேத்தா குழு 1977. 3வது, LM சிங்வி குழு 1986. 4வது, GVK ராவ் குழு 1985. பின் வருவனவற்றுள் எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளன? 1வது, அசோக் மேத்தா குழு சமூக தணிக்கை. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாவட்ட அளவில் அமைக்கப்படும் சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட குழு உள்ளாட்சி அமைப்புகளை சமுதாய தணிக்கை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது சரி. 2வது, பல்வந்த்ராய் மேத்தா குழு 3 அடுக்கு பஞ்சாயத்து நிறுவனங்கள். இதுவும் சரி. 1 கிராம பஞ்சாயத்து, 2 பஞ்சாயத்து சமிதி, 3வது ஜில்லா பரிஷத். 3வது, LM சிங்வி குழு மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவராக மாவட்ட ஆட்சியர் இருக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தது. இது தவறு. ஏன் தவறுனா, இது GVK ராவ் குழுவோடைய முக்கிய பரிந்துரைகளில் இதுவும் ஒன்று. இங்கே LM சிங்வி கொடுத்துருக்காங்க. இது தவறு. GVK ராவ். 4வது, GVK ராவ் குழு மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் என்ற பதவியை நீக்குதல். இதுவும் தவறு. ஏன் தவறுனா, இது அனுமந்த் ராவ் குழு. நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், மாவட்டம் அப்படின்னு சொல்லி வந்தாவே அனுமந்த் ராவ் குழு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா இல்லைங்களா? ஓகே. கீழ் காணப்படும் குழுக்களை அதன் அமைப்பு நோக்கத்துடன் பொருத்தவும். பஞ்சாயத் ராஜ் குழு. 1வது, LM சிங்வி குழு பஞ்சாயத் ராஜ் நிறுவனங்களின் புத்துயிர். 2வது, GVK ராவ் குழு கிராமப்புற மேம்பாட்டுக்கான நிர்வாக ஏற்பாடு. 3வது, பல்வந்த்ராய் மேத்தா குழு சமூக அபிவிருத்தி திட்டம். 4வது, அசோக் மேத்தா குழு புத்துயிர் அளித்தல் மற்றும் பஞ்சாயத்து முறையை வலுப்படுத்துதல்.
இதுவும் சேம் அதே கொஷின் தாங்க. அடுத்து 73வது திருத்தத்தின் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. இது கரெக்டு. காரணம், மக்களாட்சியானது உள்ளாட்சி அரசாங்கத்தின் மூலம் அடித்தட்டு மக்களை சென்றடைந்தது. இதுவும் கரெக்டுங்க. உள்ளாட்சித்துறை அரசாங்கத்தில் தேர்தல் கட்டாயம் என்று கூறிய சட்ட திருத்தம். 73வது. உள்ளாட்சித்துறையை அரசாங்கத்தின் தேர்தல் கட்டாயம் என்று கூறிய சட்ட திருத்தம் 73வது சட்ட திருத்தம். சாதாரணமாக ஒரு மாநகராட்சியின் மக்கள் தொகை 10 லட்சம். மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினராவதற்கு வயது தகுதி 21. மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர் மேயர். இது சேம் அதே கொஷின் தாங்க. இந்திய அளவில் கீழ்கண்டவர்களில் மாநகராட்சியின் முதல் குடிமகன் என்பவர் யார்? மாநகராட்சி மன்ற தலைவர். எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? 29 பணிகள். கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை சுட்டுக. விதி 40 கிராம பஞ்சாயத்து அமைப்பு. இது கரெக்டு. விதி 44 பொது சிவில் குறியீடு. விதி 41 விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு மையம். இது தவறு. விதி 39A சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி. அப்போது விதி 41 மட்டும்தான் தவறு. இந்திய அரசியலமைப்பின் 243C விதி வலியுறுத்துவது பஞ்சாயத்து அமைப்பு. கீழ் வருவனவற்றுள் எந்த விதியின் கீழ் பஞ்சாயத்து அமைப்புகளில் SC மற்றும் ST இனத்தவருக்கான இட ஒதுக்கீடு பற்றி கூறுகிறது? பிரிவு 243D. கீழ்வரும் அமைப்புகளை சிறியதிலிருந்து பெரியது என வரிசைப்படுத்துக. இங்கே பாருங்கள், இது 1 2 3 4ன்னு போடணும். அவங்க 3ன்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் 4ன்னு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராம சபை தான் ஃபஸ்ட்டு, அதாவது சிறியதுலேருந்து பெரியது போனோம்னா ஃபஸ்ட்டு கிராம சபை, ரெண்டாவது கிராம ஊராட்சி, மூணாவது ஊராட்சி ஒன்றியம், நாலாவது மாவட்ட ஊராட்சி மன்றம். உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிராம சபைன்னு வச்சுக்கோங்க, ரெண்டாவது கிராம ஊராட்சி, மூணாவது ஊராட்சின்னு முடிதா இங்கே ஊராட்சி ஒன்றியம், நாலாவது ஒன்றியம் முடிஞ்சால் ஊராட்சி மன்றம். ஓகே, அப்போ 3 2 4 1. அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.